சண்மதியின் அபார்ட்மெண்ட்டிலிருந்து நேராக வீட்டிற்கு வந்தான் ஆதித்ய சிம்மன். அவன் வரவுக்காக காத்திருந்த ஸ்வேதா, அமரேந்திர சிம்மன் இருவரும் அவன் உள்ளே வந்தவுடன் முறைத்து பார்க்க, மாம், பசிக்குது, சாப்பாடு போடுங்க என கை கழுவி விட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தான் ஆதித்ய சிம்மன். அவன் மேல் பல மடங்கு கோபம் இருந்தாலும் பசிக்குது என சொன்னவுடன் தாயின் மனம் இலக வேகமாக அவனுக்கு பரிமாறினார் ஸ்வேதா. அமரேந்திரர் சிரித்தபடியே அவன் அருகில் அமர, ஒரு வாய் சாப்பிட்ட ஆதித்ய சிம்மன் தாயை பார்த்து, மாம், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நம்புங்க. உங்க பையன் எதையும் யோசிக்காம பண்ணவே மாட்டேன். அவள எனக்கு பிடிச்சிருக்கு மாம். அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். அண்ட் நான் அவள ஃபோர்ஸும் பண்ணல. ஷூட்காக தான் அந்த கிளிப் ஃபோர்ஸ் பண்ணுன மாதிரி எடுத்தது. ஆனா அவகிட்ட டைரக்டர் ஸ்கிரிப்ட் குடுத்தும் அவ அத சரியா படிக்கல என்றான் தெளிவாக. அவன் சொன்னதை கேட்டு ஸ்வேதா அதிர்ந்தாரோ இல்லையோ, அமரேந்திரர் அதிர்ந்து போனார். பேரன் கண்ணில் உண்மை தெரிந்தாலும் ஏதோ தவறாகவே பட்டது. சிம்மா, என்ன சொல்ற? என்ன ஸ்வேதா அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்துடன் கேட்டார். அவருக்கு சண்மதி மருமகளாக வருவது மகிழ்ச்சிதான். ஆமாமாம், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இப்பதானே எனக்கு 25 ஆகுது. அதனால இன்னும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். நீங்க அப்பாவை லவ் பண்ண மாதிரி என்றான். அதை கேட்டு அமரேந்திரர் ஸ்வேதா இருவரின் முகமும் மாற நொடியும் தங்களை மீட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அமைதியாக இருக்கும்படி கண்ணாலை சைகை செய்தார் அமரேந்திரர். தினேஷ் வீட்டு வசந்த், மாயவன், அகில், தினேஷ் நால்வரும் சக்தியின் அருகில் நின்று பேசிக் கொண்டிருக்கவும் ஹரிஷிடமிருந்து கால் வந்தது. அதை பார்த்து புன்னகைத்த தினேஷ், டேய், ஹரிஷ் கால் பண்றான் என்றார். பின்ன, கால் பண்ணாம என்ன மாதிரி அவனால அடிச்சு பிடிச்சு ஓடி வரவா முடியும்? பக்கத்துல இருந்தாலாவது ஓடி வந்திருப்பான். அவ்ளோ தூரத்துல இருக்கான். ரொம்ப பதட்டத்துல இருப்பான். ஃபோன் அட்டெண்ட் பண்ண மச்சி என சிரித்தபடி கூறினார் வசந்த். ம் என தினேஷ் காலை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போடவும், பங்கு, என்னடா நடக்குது? என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்றா. நிஜமா அது உண்மையா என படபடப்பாக கேட்டார் ஹரிஷ். உண்மைதான் மச்சி என நடந்ததை கூறினார் தினேஷ். அதை கேட்டு ஹரிஷுக்கு கோபம் வந்தாலும் அதை காட்ட வேண்டாம் என நினைத்தவர், சரி பங்கு, பார்த்து ஜாக்கிரதை. நான் கூட பயந்தே போயிட்டேன். இனிமேல் ஷன்மியை கவனிக்க பாதுகாப்பை அதிகப்படுத்து. மாயவன் அண்ணா, வர்ஷி அண்ணி விஷயத்துல எப்படி ஜாக்கிரதையா இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் ஒரு சாயிய துணைக்கி வச்சுக்கோ. இந்த சக்தி சட்டம்லாம் பேசுவான் என கடுப்பாக கூறினார். ஏன்டா உனக்கு இவ்ளோ கடுப்பு என மாயவன் கேட்க, ஓ, ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்கா? நீங்களும் தினேஷ் கூட தான் இருக்கீங்களா என ஹரிஷ் கேட்க, ஆமாடா. நான், வசந்த், அகில் 5 பேரும் ஒண்ணா தான். அதுவும் சக்தி ரூம்ல தான் நின்னு பேசிட்டு இருக்கோம் என்றார் மாயவன். முதல்ல அந்த ரூம்ல ரகசியம் பேசுறத நிறுத்துங்கண்ணா. டேய் தினேஷ், உன் பையன் எங்க என்ன வச்சிருக்கான்னே தெரியாது. யாருக்கும் தெரியாம சவுண்ட் ப்ரூஃபோட கேமரா வச்சிருப்பான் என்றார் ஹரிஷ். டேய், அவன் இன்னும் இந்த ரூம்க்கு வந்தது கூட இல்லடா. ஏன்டா இந்த அக்கிரமம் பண்ற? உன் பசங்க கிட்ட சொல்லிடு. அவனுங்களும் சன்னியை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க என்றார் தினேஷ். ம், சரி பங்கு, நீங்க பாருங்க, நான் வச்சிடுறேன், வேலை வேற இருக்கு என்றவர் போனை கட் செய்துவிட்டு சந்தோஷ், ஆத்ரேயன், சரவணன், ஐஸ்வர்யா நால்வருக்கும் அளித்து விஷயத்தை சுருக்கமாக கூறிவிட்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். காலை பொழுது அழகாக புலர்ந்தது. தீக்ஷண்யாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தவர்கள் அவளை அவள் அறையில் விட்டுவிட்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தனர். அப்பா, தலை மறுபடியும் வலிக்குது என பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினாள் தீக்ஷண்யா. தீக்ஷி, நீ எதையாவது யோசிச்சுனாவோ இல்ல அதிகமா பேசுனாவோ தலை வலிக்க தான் செய்யும். கொஞ்ச நேரம் தூங்கு. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க், ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அதையும் பண்ணு என்றார் நமி. எனக்கு சக்தியை தான் நோட்ஸ் எழுதி கொடுத்ததும். அப்பா, உன் ஃபோனை கொடு. எத்தனை ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு கீபோர்டு நானும் பாதி பதியா பிரிச்சு பண்றோம் என்றாள் தீக்ஷண்யா. என்னது என யாத்ரா முழிக்க, அவனை பார்த்து கண்ணன் வள்ளி இருவரும் சிரிக்க சந்தோஷ் அவளிடம் போனை கொடுத்தார். ஏண்டா, அவளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டியா என மகனை முறைத்து கொண்டு கேட்டார் புவி. அம்மா, என்ன விளையாடுறீங்களா? நான் காலேஜ்லாம் போக வேண்டாமா? இவளுக்கு ஆக்டிவிட்டி பண்ணி கொடுக்க என்ன பெத்தீங்க? போங்க, என்னால முடியாது என்றான் யாத்ரா. டேய், அவளுக்கு அடிபட்டப்போ அப்படி அழுத, இப்ப என்னன்னா இவ்ளோ முரண்டு பிடிக்கிற? ஒழுங்கா அவளுக்கு பண்ணி கொடு என்றார் அஸ்வின். நீங்க எனக்கு அப்பா அம்மாவா இல்ல இந்த சிபியுக்கு அப்பா அம்மாவானே தெரிய மாட்டேங்குது என்றவன் நம்மைப்புறம் திரும்பி,
பெரியம்மா, நான் பாவம் தானே, என்ன காப்பாத்துங்க என்றான். அவனை பார்த்து புன்னகைத்தான் நமி. விடுடா, அவ கிடக்குறா. உன் பங்க என்கிட்ட குடு. உனக்காக நான் பண்ணி குடுக்குறேன் என்றார். பெரியம்மான்னா பெரியம்மா தான் என நமியின் கன்னத்தை பிடித்து கொஞ்சினான் யாத்ரா. அம்மா, இதுவே நான் கேட்டிருந்தா பண்ணி குடுத்திருப்பியா? கீபோர்ட் கெஞ்சின உடனே பண்ணி குடுக்குற என நமியை முறைத்தாள் தீக்ஷண்யா. உடனே முறைக்காதடி. உனக்கும் ஃப்ரீ டைம்ல வந்து பண்ணி குடுக்குறேன் என்றவர் சந்தோஷிடம். அதான், நீங்க அஸ்வினை கூட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க. உங்க பொண்ண நாங்கெல்லாம் பத்திரமா பார்த்துப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வேற வந்துருவாங்க. அதனால அவளை பத்தி யோசிக்காம நீங்க போய் வேலைய பாருங்க. ஐஸ்வர்யா சாமி கல்யாணத்துக்கு 2 வாரமாவது வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்பவே போய் எல்லா வேலையும் முடிச்சிருங்க என்றார். சரி என சந்தோஷ் மகளிடம் போனை வாங்கிக் கொண்டு, நான் அம்மாவோட போனுக்கு இதெல்லாம் அனுப்பிடுறேன், ஓகேவா என சொல்லிவிட்டு அஸ்வினுடன் அங்கிருந்து நகர்ந்தார். கண்ணன் வள்ளியை தீக்ஷண்யாவுடன் இருக்க சொல்லிவிட்டு யாத்ரா, புவி, நமி மூவரும் ஹாலுக்கு வந்தனர். யாத்ரா, நீ இன்னைக்கு காலேஜ் போகலையா என நமி கேட்க, இல்ல பெரியம்மா, எனக்கு போர் அடிக்குது. நாளையில இருந்து போறேன். இப்ப போய் நான் தூங்குறேன். நீங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்து என்னை எழுப்புங்க என சொல்லிவிட்டு அவனின் அறைக்கு சென்று விட்டான். சரி என சிரித்தபடி நமி, புவி இருவரும் கிச்சனுக்கு சென்றனர். 2 வாரங்களுக்கு பிறகு சூரியன் மறையும் மாலை நேரத்தில் அந்த ஆர்எஸ் திருமண மண்டபமே வண்ண வண்ண சீரியல் பல்புகளால் அழகாக காட்சியளித்தது. மண்டபத்தின் என்ட்ரன்ஸில் விஸ்வமித்ரன் பிஇ மெக்கானிக்கல் எம்பிஏ வித் ஷன்விகா பிஎஸ்சி பிசிக்ஸ் என்றும், ஜீவபிரகாஷ் பிஇசிஎஸ்சி வித் ஐஸ்வர்யா பிஃபார்ம் என்ற பேனர் நால்வரின் போட்டோவுடனும் தாங்கி நின்றது. மண்டபத்தின் வாயிலில் தினேஷ் மோகனா, நவீன் மல்லி நால்வரும் இடதுபுறமும், ஹரீஷ் கீதா, பாண்டியா நிவி நால்வரும் வலதுபுறமும் நின்று வந்தவர்களை வரவேற்று கொண்டிருக்க, உள்ளே வந்த அனைவருக்கும் இடத்தை காட்டி உட்கார சொன்னார்கள் சாகித்யா, சரவணன் இருவரும். இனியா நிஷாவை பார்த்து கொள்ளவும், ஆத்ரேயன், யாத்ரா, அஸ்வின் மூவரும் சேரில் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஜூஸ், தண்ணீர் என கொடுக்கவும், கண்ணன், குணா இருவரும் பந்தி நடக்கும் இடத்தை மேற்பார்வையிட சென்றுவிட, பெண்கள் அனைவரும் மேடையில் நின்று ஐயர் கேட்ட பொருட்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தனர். அகில், மாயவன் இருவரும் மாப்பிள்ளை அறையில் இருக்க, சரு, வள்ளி, மேகலை மூவரும் மணப்பெண் அறையில் ஐஸ்வர்யா, சன்வியை மேக்கப் செய்து கொண்டிருக்கவும், அவர்களுக்கு உதவியாக வந்தனா, சாய்ரா, யாழி, கயல் நால்வரும் இருந்தனர். தீக்ஷு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லக்கா என ஷன்வி ஐஸ்வர்யாவிடம் சொல்ல, ஆமா ஷன்வி என ஐஸ்வர்யா சொல்லவும், சாய்ரா எரிச்சலாக, வந்தனா, கையில் இருவரும் புன்னகைத்தனர். அவளுக்கும் வரணும்னு ஆசைதான் ஷன்வி. என்ன பண்றது? தலையில இன்னும் கட்டு பிரிக்கல. கட்டு பிரிக்காம கூட்டிட்டு வந்தா எல்லாருக்கும் காட்சி பொருளா இருக்கணும். இன்னும் 3 நாள்ல அவளுக்கு கட்டு பிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கே அடம் பிடிச்சு ஓடி வந்துருவா பாருங்க என்றார் வள்ளி. அவ வந்தா குழந்தை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பா பாட்டி. சக்தி அண்ணா இருந்தா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதை பார்த்து மத்தவங்களுக்கு எப்படியோ, எனக்கெல்லாம் செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்கும் என்றாள் ஷன்வி. அடிப்பாவி என வள்ளி, மேகலை, சரு மூவரும் அவளை செல்லமாக முறைக்க, ஆனா சொல்லி வச்ச மாதிரி பாருங்க, சக்தியும் வர முடியலன்னு சொல்லிட்டா. அதே மாதிரி தீக்ஷியும் வர ஆசைப்பட்டாலும் அவளால வர முடியாத சூழ்நிலை என்றாள் யாழி. 2 வந்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. வரலனாலும் ஃபோன் பண்ணி சண்டை போடுதுங்க. இந்த தீக்ஷி இருக்கா பாருங்க, அவன்கிட்டயே தான் வேணும்னு வம்புக்கு போவா. இந்த 2 வாரத்துல 10,000 முறை உனக்கு ஃபோன் பண்ணி, ட்ரெஸ் ரெடியா, ஆக்டிவிட்டி முடிச்சிட்டியா, நோட்ஸ் முடிச்சிட்டியான்னு சல்ல பண்ணிட்டா. பாவம் சக்தி. இவன் பண்ணது எனக்கும் நமிக்குமே அவ்ளோ கடுப்பாச்சு என்றார் வள்ளி. அதை கேட்டு கயல், வந்தனா, ஷன்விகா, யாழி, ஐஸ்வர்யா சிரிக்க, உங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்கா என வள்ளி செல்லமாக முறைக்கவும், மீண்டும் அனைவரும் சிரிக்க, தீக்ஷண்யா பேச்சு மாற்ற வேண்டும் என நினைத்த சாய்ரா, பாட்டி, வியான் மாமா ஷன்வியும் ஏன் வரல என கேட்கவும், ஷன்வியின் முகம் தொங்கி போனது. அவளை கவனித்த யாழி, சரோ இருவரும், ஷன்வி என தோளில் கை வைக்கவும், எனக்கு அழுகையா வருது பாட்டி. அன்னைக்கு மட்டும் நான் அவகிட்ட வெறுப்பா பேசாம இருந்திருந்தா, கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நாளாவது வந்து என்னை பார்த்துட்டு போயிருப்பா என கவலையாக கூறினாள். வியானுக்கு டெஸ்ட் மேட்ச் என்பதால் அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவன் வராதது ஒரு குறையாக இருந்தாலும், வருங்காலத்தில் அவன் இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்பதில் வீட்டில் இருப்பவர்கள் அவன் போட்டியில் விட்டுவிட்டனர். ஷன்வி, இப்ப எதுக்கு அதெல்லாம் நினைக்கிற? ஷன்வி உன்னோட தங்கச்சி. அவ தப்பு பண்ணுனா திட்டவோ, கண்டிக்கவோ ஒரு அக்காவா உனக்கு நிறையவே உரிமை இருக்கு.
நல்ல நாள் அதுவுமா கண்ணை கசக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க என அவள் கண்ணை துடைத்து விட்டார் மேகலை. சரி என ஷன்வி தலையை ஆட்டவும், யார் ரியான் என யோசித்தாள் கயல். ஏனோ அவளுக்கு அந்த பெயர் மிகவும் பிடித்திருந்தது. வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் விஸ்வாமித்திரன், சண்மிகா, ஜீவபிரகாஷ், ஐஸ்வர்யா 2 ஜோடிகளும் நிற்க, கீழே அமர்ந்திருந்த ஐயர், குடும்பத்தார் எல்லாரும் வாங்க என்று அழைக்கவும் சில நிமிடங்களில் அனைவரும் மேடையில் கூடினர். 4 குடும்பத்தார் இருக்கீங்க தானே என ஐயர் கேட்கவும் அனைவரும் தலையசைக்க, விஸ்வாமித்திரன் தாய் தந்தையும், சண்மிகா தாய்மாமன் சொந்தம் இருந்தா வந்து எதிரில் நில்லுங்க என்று ஐயர் சொல்லவும், நவீன் மல்லி அவர்களுக்கு எதிராக புவி அஸ்வின் நின்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த தெய்வ திரு சக்கரவர்த்தி லக்ஷ்மி மகள் வழி பேத்தியும், தெய்வ திரு ராம் லேட் திருமதி சரஸ்வதி மகன் வழி பேத்தியும், திரு தினேஷ் கார்த்திக் திருமதி மோகனப்பிரியா அவர்களின் குமார்த்தியுமான திருநறை செல்வி சண்மிகா என்ற மணமகளை, சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தை சேர்ந்த தெய்வ திரு அண்ணாமலை பக்தர் ராசாத்தி மகன் வழி பேரனும், தெய்வ திரு ராஜேஷ் இந்திராணி அவர்களின் மகன்மொழி பேரனும், திரு நவீன் திருமதி மல்லிகா அவர்களின் குமாரனுமான திருநறை செல்வன் விஸ்வாமித்திரன் என்கிற மணமகனை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இல்வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மேற்படி இத்திருமணம் வருகிற ஆவணி 10ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மக்களை வாழ்த்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என படித்து முடித்த ஐயர், தட்டு மாத்திக்கோங்க என சொல்லவும், மல்லி நவீன் இருவரும் தாம்பூல தட்டை நீட்ட, அதை புன்னகையுடன் அஸ்வின் புவி இருவரும் வாங்கி கொண்டு பெண் வீட்டு சார்பில் தாம்பூல தட்டை அவர்களிடம் கொடுத்தனர். இப்போ ஜீவபிரகாஷோட தாய் தந்தை, ஐஸ்வர்யாவோட தாய் மாமா அவங்க பொண்டாட்டியும் வந்து எதிரில் நில்லுங்க என்று ஐயர் சொல்லவும், ஹரிஷும் கீதாவும் அவர்களுக்கு எதிரில் புவியும் அஸ்வினும் வந்து நின்றனர். கர்நாடக மாநிலம் மங்களூரை சேர்ந்த தெய்வ திரு ஆவுடையப்பன் அங்கையம்மாள் பேரன் வழி பேத்தியும், திரு குணா திருமதி மேகலை மகன் வழி பேத்தியும், திரு ஹரீஷ் கீதா அவர்களின் குமாரனுமான திருநறை செல்வி ஐஸ்வர்யா என்கிற மணமகளை, ஜெய்ப்பூரை சேர்ந்த திரு பாண்டியா திருமதி நிவிதா அவர்களின் குமாரனுமான திருநறை செல்வன் ஜீவபிரகாஷ் என்கிற மணமகனுக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இல்வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மேற்படி திருமணம் ஆவணி 10ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற சுற்றமும் நட்பும் சூழ வலுகை தந்து மணமக்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று படித்து முடித்த ஐயர், தட்டை மாத்திக்கோங்க என சொல்லவும், இரு வீட்டாரும் தட்டை மாற்றிக்கொள்ள, மோதிரம் மாத்திக்கிறதா இருந்தா மாத்திக்கலாம் என்றார் ஐயர். தினேஷும் ஹரிஷும் அவர்களின் மாப்பிள்ளையிடமும் மகளிடமும் மோதிரத்தை கொடுக்க, ஷன்வி ஐஸ்வர்யா இருவரும் கல்யாண கலை முகத்தில் இல்லாமல் வெறுமையாக நிற்க, ஷன்வியின் கையை பிடித்த விஸ்வாமித்திரன் மெல்ல மோதிரத்தை மாட்டிவிட்டு அவளை பார்த்து அழகாய் சிரித்தான். அவன் சிரிப்பில் ஷன்வி ஒரு நொடி விழுந்தாலும் பட்டென தன்னை மீட்டு கொண்டு, திக்காடி பையன் சிரிச்சே கவுத்துருவான் போல. ஷன்வி, நீ என்ன அவ்வளோ வீக்கா? இல்ல இல்ல, இவன் மேல காதல்லாம் விழுந்துடாத என மனதிலேயே சொல்லிக்கொண்டு அவனை முறைத்து பார்த்தவள் சறுக்கென அவன் விரலில் மோதிரத்தை போட்டுவிட்டாள். அவள் செயலில் சட்டென விஸ்வாமித்திரனின் கையை இழுத்து கொண்டான். அவனுக்கு வலித்தது என்பது உண்மை. ஐஸ்வர்யாவின் கையை பிடித்து புன்னகையுடன் ஜீவபிரகாஷ் மோதிரம் மாத்திவிடவும், சுயநினைவே இல்லாமல் நின்ற ஐஸ்வர்யா சுற்றியிருந்தவர்களின் கைத்தட்டலில் நினைவு வந்து ஜீவபிரகாஷின் கையில் மோதிரத்தை மாட்டிவிட்டவளுக்கு கண்ணெல்லாம் சட்டென கலங்க ஆரம்பித்து விட்டது. பெரியவர்கள் அனைவரும் 2 ஜோடிகளையும் விட்டுவிட்டு கீழே அமர்ந்து வந்திருந்த விருந்தினர்களிடம் பேசி சிலரை சாப்பிட அழைத்து செல்ல, இனியாவையே வெறுப்பும் விழும் கண்களுடன் பார்த்து கொண்டிருந்த கோதை நாயகி இனியா மகளுடன் கீழே வரவும், அவள் எதிரில் வந்து நின்று அவளை எகத்தாளமாக பார்த்தார். அவரை இங்கு எதிர்பார்க்காத இனியா மிரண்டு போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்க, மேடையில் நின்று அவர்களை கவனித்த விஸ்வாமித்திரன் உடனே ஆத்ரேயனுக்கு கால் செய்தார். ஆத்ரேயனிடம் வந்து இனியாவை பார்க்குமாறு அவசரப்படுத்திவிட்டு காலை கட் செய்தான். என்னடி புது தாலி இடுப்புல பிள்ளைன்னு ஒரு மார்க்கமா இருக்க? உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா? என் பையனை கொண்டுட்டு எப்படிடி உன்னால இவ்ளோ நிம்மதியா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியுது? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தல? கண்ணி கழிஞ்சிட்டியா இல்ல இன்னும் இல்லையா என வெறுப்பாக கேட்டாள். இனியா கூனி குறுகி போனாள். இந்த மாதிரியான பேச்செல்லாம் வரும் என்றுதானே திருமணம் வேண்டாம் என இருந்தாள். ஏ பிக் பாத்தி, நீனு சொன்னா அம்மா கிரையிங், இன்னும் அப்பா சொன்னும் அப்பா அடி பின்னி வச்சு என இனியாவிடமிருந்து எம்பி கோதைநாகியின் முடியை பிடித்து ஆட்டி அவள் குட்டி கையால் எடுத்த நிஷா,
அம்மா சாரி சொன்னோம். நோ, நிஷா குட்டி ஸ்டாப் ஸ்லாப்பிங் என சொல்லியபடி அடுத்தவள், அம்மா நோ கிரையிங், நிஷா குட்டி பிக் பாத்தி அடி பின்னி என கூறினாள். நிஷா குட்டி வேண்டாம் என இனியா அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினாலும் மகள் தனக்காக சண்டையிடுவதை நினைத்து அத்தனை பெருமையாக இருந்தது. இக்குட்டி பிசாசு விடு என நிஷாவை தள்ளிவிட்டு அவள் கன்னத்திலேயே எடுத்த கோதை நாயகி, யார் மேல கைய வைக்கிற, கொன்னுடுவேன் என நிஷா ஆட்டியது போலவே நிஷாவின் தென்னை மர குடுமியை பிடித்து இழுத்து, வலிக்குதா உனக்கு, இந்த மாதிரிதான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் என கூறி இனியாவிடம், என்னடி சின்ன பிள்ளைய வச்சு மிரட்டுறியா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ச்சே உன்னை பார்த்தாவே அடுத்து என்ன கெட்டது நடக்கும்னு தான் தோணுது. இன்னைக்கு ஊர்ல எங்க இல விழ போதோ, சனிய சனிய என சொல்லும்போதே அவரின் கையையும் மனைவியின் கையையும் இழுத்துக்கொண்டு பக்கத்து அறைக்கு வந்த ஆத்திரேயன் கதவை தாளிட்டு கோதை நாயகி அருகில் வந்து வயதையும் பொருட்படுத்தாமல் ஓங்கி அறைந்தான். ஆ என கோதை நாயகி அலறி கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு ஆத்ரேயனை பார்த்து, ஏய் என கை நீட்டி மிரட்டவும் மீண்டும் அவர் கன்னத்தில் அறைந்தான். ஏய், எம்மேலே கைய வைக்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என கோதை நாயகி எகிறிக்கொண்டு சண்டைக்கு வரவும் அழுது கொண்டிருந்த நிஷா இருவரையும் மிரண்டு போய் பார்க்க இனியா கண்களில் வழிந்த கண்ணீரை துடைக்க முடியாமல் கூனி போய் நின்றாள். உன் மேல கைய வைக்கிறது என்ன, உன்னை கொன்னு கூட போட்டிருக்கணும். என் சிவாவோட உயிரை எடுத்த படுபாவி நீ, என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசினது மட்டும் இல்லாம என் பிள்ளைய அடிக்க வர சரியா என கேட்கவும் கோதை அதிர்ந்து போய் அவனை பார்த்தார். இனியா பேரதிர்ச்சியாக கணவனை பார்த்தாள். பா, இதோ பிக் பாத்தி, நிஷா குட்டி குடுமி போட்டு இத்து வச்சு, நிஷா குட்டி பெயினிங் என்று அவள் தென்னை மர குடுமியை தொட்டு காட்டினாள் நிஷா. நிஷாவின் பேச்சில் இனியா கோதை இருவரும் சுயநினைவுக்கு வர நிஷாவை பெட்டில் உட்கார வைத்த இனியா ஹேண்ட்பேக்கில் இருந்த போனையும் டெய்ரி மில்க் சாக்லேட்டையும் அவள் கையில் கொடுத்து போனில் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டை சவுண்ட் கம்மியாக வைத்து போட்டபடி, நிஷா குட்டி நீ சம்மத்தா சாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கணும், அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் என சொல்லவும், ஓகே அம்மா என நிஷா அவள் உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி நிஷா இடியே விழுந்தாலும் சாக்லேட் காலியாகும் வரை திரும்ப மாட்டாள் என புரிந்து கொண்ட இனியா வேகமாக ஆத்ரேயன் அருகில் நெருங்கி அவன் சட்டையை பிடித்து, உங்களுக்கு எப்படி சிவா மாமாவை தெரியும், அவரை இவங்க கொன்னாங்களா, என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாலதான் ஏன் ராசியாலதான் அவர் செத்து போயிட்டாருன்னு தினம் தினம் செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கேன் என அழுத்தபடி கேட்டாள். நீ என்ன சொல்ற, எதுக்காக நீ தினமும் அழுவணும், அப்படின்னா சிவா என இழுத்தான் ஆத்ரேயன். நான் தான் அவரோட முதல் மனைவி, தாலி கட்டின அடுத்த நிமிஷம் மணமேடையிலே உயிரை விட்டுட்டாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவரோட சாவுக்கு என்னோட ராசி தான் காரணம்னு எல்லாரும் பேசினாங்க. அதனாலதான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நான் போகாமலே இருந்தேன். என்னால உங்களுக்கோ இல்ல நிஷாவுக்கோ ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் உங்ககிட்ட டைவர்ஸ் கூட கேட்டேன் என அழுது கொண்டு அனைத்தும் கூறினாள் இனியா. என்னடி சொல்ற என அதிர்ந்த ஆத்ரேயன், நீ சிவாவோட தாய் மாமா பொண்ணா என கோபமாக கேட்டான். இல்ல, நான் சிவா மாமாவுக்கு தூரத்து சொந்தம் என்றாள் இனியா. ஓ, ஆமா நீ எதுக்குடி சிவா சத்தத்துக்கு ஃபீல் பண்ற, அவனை கொன்னதே இவங்க தாண்டி என கோதியை கை காட்டினான் ஆத்ரேயன். ஐயோ, அது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க என கத்தினாள் இனியா. நானும் சிவாவும் முதல்ல ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் அழுகுறான் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவனோட தாய் மாமா பொண்ணு கூட சண்டை போட்டு அன்னைக்கு பேசாம இருந்தா கண்டிப்பா சாப்பிடாம கூட உட்காந்து பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருப்பான். இதுக்கு அர்த்தம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கடி. என்ன ஆச்சுன்னு தெரியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புனான். அடுத்த நாள் அவன் இறந்துட்டான்னு தான் நியூஸ் வந்துச்சு. நான்லாம் உடைஞ்சு போயிட்டேன். என்னாச்சு, எப்படி இறந்தான்னு விசாரிக்கும்போது தான் அவன கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சிவா எவ்வளவோ போராடியும் யாரும் ஒத்துக்கல. காலையில கல்யாணத்துக்கு அப்பவே விஷம் குடிச்சிட்டு தான் வந்து மணமேடையில உட்காந்துருக்கான். ஐ திங்க் அதனால தான் உன் கழுத்துல தாலி கட்டின உடனே இறந்து போயிட்டான் போல. இதெல்லாம் சிவாவோட அத்தை பொண்ணு சொன்னதா சிவாவோட அந்த ஊர்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்புறம் இவங்க மேல கூட நான் மறைமுகமா போலீஸ்லலாம் கேஸ் ஃபைல் பண்ணேன். ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இந்த அம்மா பக்கம் இருக்கிறதால கேஸ் இன்னும் அப்படியே தான் நிக்குது. என்ன விரோனிகா விடல. இல்லனா நடந்திருக்கிறதே வேற என காட்டமாக கூறினான். உங்களுக்கு எப்படி இவ்ளோ விஷயம் தெரியும் என கேட்டு இனியா கண்ணை துடைத்து கொண்டாள். ஏனோ வெகு வருடமாக இருந்த குற்ற உணர்வு நீங்கியது போல இருந்தது. அந்த ஊர்ல சிவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சிவா மாமா பொண்ணு சொல்லி அழுதுருக்கா.
அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாது. பாவம்டி! சிவா செத்த அடுத்த நாளே அந்த பொண்ணும் தூக்கு போட்டு செத்து போயிடுச்சு. இதெல்லாம் யாரால? இதோ இந்த பொம்பளையால தானே! என ஆத்ரேயன் கத்தினான். கோதை மிரண்டு போய் அவனையே பார்த்துக் கொண்டிருக்க, கணவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் இனியா. இனியா? என ஆத்ரேயன் அவளை விலக்க, அவனுடன் மேலும் ஒன்றிய இனியா, ப்ளீஸ் தள்ளாதீங்க. என்னால தள்ளி இருக்க முடியல. ரொம்ப நாளா மனசுல அழுத்தின பாரம் குறைஞ்ச மாரி இருக்கு. என அவனை இறுக்கமாக அணைத்தாள். கோதை இதுதான் நல்ல வாய்ப்பு என நினைத்து அங்கிருந்து நகர பார்க்க, ஏய் என கத்தினான் ஆத்ரேயன். அதில் கோதை மிரண்டு போய் அவனையே பார்க்க, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். சிவாவே இப்ப இல்ல. அவன் சாவுக்கு நீ காரணமா இருந்தாலும், அவனோட முட்டாள்தனமான முடிவும், எதையும் துணிஞ்சு செய்யாம கோழையாவே இருந்ததும் கூட ஒரு காரணம் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா நீ கிளம்பலாம். எதுக்காக இனியவ கட்டாயப்படுத்தி ஷிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச? அப்புறம் இனியாவை ஏன் வார்த்தையால காயப்படுத்தின? என மரியாதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு அடிக்குரலில் கேட்டான் அவன். அவனை பார்த்து எச்சில் விழுங்கிய கோதை நாயகி, இனியா வீடு நல்ல வசதியா இருந்தாங்க. அதான் இவள கட்டி வச்சா பணம் கொஞ்சம் கையில புழங்கும். அப்படியே என் பொண்ணையும் இவ அண்ணனுக்கு கட்டி வச்சிடலான்னு தான் என்றவர் ஆத்ரேயன் இனியா இருவரும் கேவலமாக பார்ப்பதை பார்த்து தலையை குனிந்து கொண்டு, சிவா செத்ததுல எங்க போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏதாவது பெருசாகிடுமோன்னு பயந்துதான் இனியாவ அசிங்கப்படுத்தின என்றார். சீ என அவர் முகத்திலே துப்பிய ஆத்ரேயன், நீ எல்லாம் ஒரு அம்மா. கர்மம். உன்ன மாதிரி ஒருத்தி யாருக்கும் அம்மாவா கிடைக்கவே கூடாது. பையனோட ஆசைய தெரிஞ்சும் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ற பணப்பேய் நீ. என் பொண்டாட்டிய அசிங்கமா பேசுறியா? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இனிமேல் இவங்க குடும்பத்துல எந்த ஃபங்க்ஷன்லயும் உன்னை நான் பார்க்கவே கூடாது. சிவாவுக்கு அம்மாவா போயிட்டியேன்னு இத்தோட விடுறேன். இல்ல இங்கேயே கொன்னு புதைச்சிருப்பேன். சீ என அருவருப்பாக கூறவும் இனியாவும் அவரை அருவருப்பாக பார்த்தாள். கோதை நாயகி பயந்து அவமானப்பட்டு அங்கிருந்து யாரையும் கண்டு கொள்ளாமல் கணவனை அழைத்துக் கொண்டு சென்றுவிட, ஆத்ரேயன் அணைப்பில் இருந்த இனியா, ஆமா இவங்க தான் சிவா மாமா அம்மான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டாள். சிவா ஃபோன் வால்பேப்பர்ல இந்த மூஞ்சி தான் இருக்கும். அவனுக்கு அம்மானா அவ்வளோ பிடிக்கும்டி. ஆனா இவங்க இப்படி இருக்காங்க. ச்சே என சலித்து கொண்டான் அவன். சரி இனிமேல் அவங்கள பத்தி பேச வேண்டாம் என அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு கண்ணை மூடினாள் இனியா. அப்போதுதான் ஆத்ரேயனுக்கு மனைவி உரிமையாக நெருங்கி அணைத்திருப்பது மண்டையில் உரைக்கவும், இனியா என அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், என்ன இனியா, ஆர் யூ ஓகே என கேட்டான். ஐ எம் ஓகே என அவன் நெற்றியில் முத்தமிட்ட இனியா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என அழகாய் சிரித்தாள். இன்று அந்த சிரிப்பில் அவ்வளவு உணர்வுகள் இருந்தது. சரியாக அப்போதுதான் சாக்லேட்டை சாப்பிட்டு முடித்த நிஷா, இனியா ஆத்ரேயனுக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்துவிட்டு, அம்மா நிஷா குட்டி கிஸ் இல்லையா? நீ அம்மா கிஸ்ஸே நோவா என முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கூறினாள். நிஷாவின் குரலில் சட்டென கணவனிடமிருந்து விலகி நின்ற இனியா மகளை பார்க்க, ஆத்ரேயனும் மனைவியை கவனித்துவிட்டு மகளை பார்க்க, முகம் கையெல்லாம் சாக்லேட் கரையாக முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கியூட்டாக இருந்தவளை பார்த்து, நிஷா என இருவரும் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அணைத்துக் கொண்டனர்.